அடுத்த நேஷனல் கிரஷ் காய்டு லோஹர் தான். அடித்து சொல்லும் ரசிகர்கள். இவங்களோட ரசிகர்கள் ஒரு பக்கம் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாலும் விமர்சகர்கள் இவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. இவங்க நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சான். காரணம், இவங்க மேலே வர வதந்திகள், கட்டுக்கதைகள், விமர்சனங்கள் இவங்களை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குதான். அதிலிருந்து அவங்க வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இதுக்கு நடுவில் தான் இந்த பவளமல்லின்ற சாங் சாய் அபியங்கரோட காம்போவில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. இதனை தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட 15வது படம் எஸ்டிஆரோட பண்ணுறாங்க. என்னடா இதுக்குள்ளே 15வது படமானு கேட்காதீங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி போன்ற 4 லாங்குவேஜஸில் படம் பண்ணியிருக்காங்க. தமிழில் இப்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. காரணம், அவங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா, தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்குமா. மல்டி லாங்குவேஜஸில் படம் பண்ணுறதுனால தமிழ் கற்றுக்கிறதுக்கான நேரம் மற்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இனி வரும் காலங்களில் தமிழ் நல்லா பேசுவேன், அதுக்கான முயற்சிகள்லையும் நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் மனுஷங்க மேலே எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா வதந்திகளுக்கு செவிசாய்க்கும் இந்த மனங்களுக்கு ஏன் என்னோட முயற்சிகளையும் திறமைகளையும் பார்க்க மறுக்கிறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டைன் பண்ணுறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிம்பிளாக ஒரு வதந்தி வந்து என்னோடய வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு கொண்டு போகுது. இதை தான் என்னால் தாங்க முடியலைன்னு கண்ணீரோடையும் வருத்தத்தோடையும் கூறியிருக்காங்க. நடிகை காய்டு லோஹரோட திறமையை பாராட்டுறதுக்கும் அவங்கள அங்கீகரிக்கிறதுக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று சொல்லிடுறான். அது இவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்கள். இவங்க மேலே இவ்வளவு வதந்திகளும் விமர்சனங்களும் எழுந்தாலும் பப்ளிக் ஃபிகர்களுக்கே உண்டான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எப்படிப்பட்ட விமர்சனங்களும் அவங்களுக்கு வலுவை தான் சேர்க்கும், அவங்கள பலவீனப்படுத்தாது. ஏன்னா நம்மளுக்கு வரலாறு அதுதான் சொல்லிக் கொடுக்குது. இனி வரும் காலங்களில் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அதை வெற்றிக்கு விதையாக போட்டு மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு காய்டு லோஹர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.